இந்த விழா முடிந்ததுக்கப்புறம் என்ன சொன்னார் பாலா? அவர் வந்து ரொம்ப எமோஷனல். அன்றைக்கி நைட்டு இரவு தூங்கியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். காலையில் ஃபோன் வச்சார். ரொம்ப நிறைவாக இருந்தது. அவர் ஒரு ஒரு அதாவது திரும்ப பிறந்தது மாதிரி அவருக்கு ஒரு அவரை வந்து அவர் 25 வருஷமாக அவர் மேலே ஒரு கரை பூசப்பட்டதெல்லாம் மொத்தமாக கழுவி விட்டது மாதிரி ஒரு உணர்வு இருந்தது. இப்போ நீங்கள் சமூகத்தில்ண்ணே பொதுவாக நம்ம வெளியில் வந்துண்ணே நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க யார்ட்டையும். இப்போ சித்ராலட்சுமணன் 4 இடத்துக்கு போகிறீங்க வரீங்கன்னும் போது சித்ராலட்சுமணன் யார்ட்டையுமே பேசலைன்னா சித்ராலட்சுமணனை பற்றி ஒரு பிம்பம் கட்டாயமிக்க நீங்கள் எங்கேயுமே பதில் சொல்லலைன்னா அப்போ வந்து பொது சமூகத்தில் என்ன இருக்கும்? இப்படி தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து மாநாடுக்கு வந்து அவங்க காசு கொடுத்தாங்க, இவங்க காசு கொடுத்தாங்க ரிலீஸ் பண்ணுற டைம்லன்னு சொன்னாங்க. எனக்கு தகவல் வந்துச்சு. இப்போ நான் சொல்லலைன்னா கூட என்ன அப்போ கோடுகளை கொடுத்துருப்பாங்க போல. ஆனால் எனக்கு யாரும் கொடுத்துருப்பாங்க போல. இப்போ வணங்கானு கூட அவங்க கொடுத்தாங்க யாரும் எனக்கு தெரிஞ்சு கொடுக்கல. நான் என் சைடில் கிளியராக இருக்கேன். நான் என் ஃபினான்சியர்ஸ் வாங்கினா ஃபினான்சியர்ஸ் கொடுக்குறேன், அவ்வளோதான். அதை தாண்டி நீங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யாரும் எனக்கு அப்போலாம் காசு கொடுக்கல. அப்போ இவரை பற்றி சொல்கிற தகவலுக்குலாம் இவர் பதிலே சொல்லாமல் இருக்கிறதுனால இவர் இப்படி தான் போல. அவரும் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படி சீரியஸாக தானே இருப்பார், அப்படியே கோவமாக இருக்க மாதிரி இருப்பார். அப்போ இவர் இப்படி தான் போலன்ற மாதிரி ஒரு தோட்டம் இருந்ததில்ல. அதையெல்லாம் மொத்தமாக உடச்சி விட்டாச்சு. அதை தாண்டி அவருக்கு எல்லா சேனல்லையும் உட்காந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது அவருடைய எதையுமே மறைக்காமல் ஓப்பனாக நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அப்போ மக்கள்கிட்ட வந்து அவர் மேலே வந்து ஒரு நல்ல மரியாதை வந்துருச்சு நான் நினைக்கிறேன்.